எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பால் கறக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கழனியில் மாடு மேய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒருத்தர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், பால் கறக்கிற வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்காரரும் என் பையனும் மாலை போட்டிருக்காங்க. அதனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கழனியில் வேர்க்கடலை செடி எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் கழனியில் வேலை இருந்துச்சுங்க. அதனால தான் போட முடியல. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாட்டாண்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டு மடியை தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவுறாங்க. கழுவிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாடு சாணியிலலாம் படுத்துருக்கோம். அதனால் பால் கறக்கும்போது சாணியெல்லாம் வந்துடும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் மடியை. இந்த மாடு பார்த்தீங்கன்னா, மாடு கன்று போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. பால் கறக்கிறது சொசைட்டிக்கு எடுத்துன்னு போய் ஊற்றுற மாரிலாம் ரொம்ப கறக்கிறது இல்லை. மாடு சனியாக இருக்குது. 6 மாதம் செனை. இன்னும் ஒரு 4 மாதத்துல இந்த மாடு கன்று போட்டுடும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மாடு ரொம்ப பால் கறக்காது. ஒரு 1/2 லிட்டர் பால் போல் தான் கறக்கும். அந்த பால் நம்ம வீட்டு யூஸ்க்காக தான் பயன்படுத்துகிறோம். எடுத்துன்னு போய் சொசைட்டியில் ஊற்றுறது கிடையாது. நம்மக்கிட்ட மாட்டு பண்ணை மாதிரி நிறைய மாடெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 3 மாடு 2 கன்றுக்குட்டி தான் இருக்குது. அதில் 2 மாடு தான் பால் கறக்குது. அந்த 2 மாடுமே நானே பால் கறந்துருவேன். யாரும் ஆளெல்லாம் வச்சு பால் கறக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, ஆள் தான் சைக்கிளில் பால் கறப்பாங்க. சைக்கிளில் நம்மளுக்கு கறக்கிற வேலை கிடையாது. அவங்களே கறந்து அளந்து எடுத்துப்பாங்க. அது கறவை கூலி கொடுக்கணும் அவங்களுக்கு. கறக்குறாங்க இல்லையா, அதுக்கு கூலி கொடுக்கணும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி 100 ரூபா கொடுக்கணும். பால் பில்லு வரும்போது அவங்களே எடுத்துக்குவாங்க. காசு கறக்கிற கூலியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் நம்மளுக்கு பால் காசு கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் அது 1 லிட்டருக்கு 30 ரூபா தான் கொடுப்பாங்க. நாங்கள் இப்போ சொசைட்டிக்கே கறந்து ஊற்றுறோம். நானே கறந்து கறக்கிற கூலி கிடையாது. இப்போ சொசைட்டியில் ஊற்றும்போது 1 லிட்டருக்கு 35 ரூபாலேருந்து 37 ரூபா 40 ரூபா அப்படி. நம்ம மாடு திக்னஸாக பால் கறக்கு எவ்வளோ திக்னஸில் பால் கறக்குதோ அந்த மாதிரி ரேட்டு வரும். ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு மாதிரி வரும். ஆனால் இருந்தாலுமே பரவாயில்லைங்க. நம்ம இங்கே கறந்து ஊற்றுறதுக்கும் சொசைட்டியில் ஊற்றுறதுக்கும் 1 லிட்டருக்கு 6 ரூபா 7 ரூபாலேருந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பாலெல்லாம் கறந்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.